Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஒரு ஃபேஸ் மாஸ்க் கொண்ட எப்படி ரெடி பண்ணலாம்ன்றது தான். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நாங்க என்ன பண்ண போறோம்னா फ्रेंड्स, நான் இதுல ப்ளூ கலர் நார்மல் துணி எடுத்துக்கிறேன் फ्रेंड्स. இது வந்து நான் ரெண்டு பட்டா மடிச்சிருக்கிறேன். பாத்தீங்கன்னா ஒரு பெரிய துணியை ரெண்டா மடிச்சிருக்கிறேன். இதோட அளவு எப்படின்னு பாத்தீங்கன்னா நீளம் வந்து 10 இன்ச்சும் அகலம் வந்து 8 இன்ச்சுமா இருக்கிற மாதிரி ஒரு பீஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து நான் ரெண்டா மடிச்சிருக்கிறேன் फ्रेंड्स. ஆனா இது ஃபுல் நீளம் வந்து 10 இன்ச்சும் 8 இன்ச்சும் தான். இத மடிச்சு தான் நான் இந்த மாதிரி ஒரு ஷேப்ல உங்களுக்கு கிடைக்கும். சோ இப்போ என்ன பாத்தீங்கன்னா நான் இத வந்து விரிச்சிருக்கிறேன். இப்படி மடிச்சிருந்ததை வந்து நான் இந்த மாதிரி விரிச்சு நீளம் அதாவது 10 இன்ச் இருக்கே அந்த சைடுல ரெண்டு சைடுலயும் வந்து இந்த மாதிரி கிட்டத்தட்ட 1 சென்டிமீட்டர் அளவுக்கு இந்த மாதிரி நாங்க மடிச்சு கொள்ளணும். இது வந்து நார்மலா நாங்க இந்த மாதிரி மடிச்சு நெகத்தால விடி மேலும் அப்படி இல்லனா நாங்க வந்து எங்களுக்கு அயர்ன் பண்ணி கொள்றதுக்கு மேலும். சோ இந்த மாதிரி 1 சென்டிமீட்டர்ல ரெண்டு சைடுலயும் வந்து இப்படி மடிச்சு கொள்ளணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா फ्रेंड्स, இப்போ பாத்தீங்கன்னா மடிச்சு முடிஞ்சு இத வந்து நாங்க மறுபக்கத்துக்கு மடிச்சு கொள்ளணும். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ இது ரெண்டையும் வந்து ஒரு சைடுல நாங்க மடிச்சு வைக்கிறோம். இத வந்து உள்ளால நாங்க இந்த மாதிரி மடிச்சு கொள்ளணும் फ्रेंड्स. இந்த மாதிரி உள்ளால நாங்க மடிச்சு கொள்ளணும். உங்களுக்கு பார்த்தா விளங்க फ्रेंड्स. இப்போ நாங்க இந்த ரெண்டு துண்டையும் இந்த மாதிரி வெச்சு பார்த்தோம்னா ரெண்டும் ஒரே சைஸ்ல இருக்கணும். சோ இது மாஸ்க் தைக்கிறதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா மெஷர்மென்ட் தான் फ्रेंड्स. மெஷர்மென்ட் தான் फ्रेंड्स முக்கியம். சோ மெஷர்மென்ட் அப்செட் ஆயினா எல்லாமே அப்செட் ஆயிடும். சோ மெஷர்மென்ட்ல கவனமா இருக்கணும். இப்போ நாங்க என்ன பண்ண போறோம்னா அந்த 8 இன்ச் இருந்த சைட வந்து நாங்க தச்சு கொள்ளணும். இப்படி நாங்க ஸ்டிட்ச் பண்ணி கொள்ளணும் फ्रेंड्स. இப்போ என்ன பண்ண போறோம்னா फ्रेंड्स, தச்ச துண்டு உள்ளுக்கு போறதுக்கு மாதிரி நாங்க துணியை வந்து பெரட்டி கொள்ள போறோம். இப்போ நாங்க பெரட்டி தானே தச்சோம். சோ இப்போ நல்ல பக்கத்துக்கு நாங்க கொண்டு வர போறோம். இந்த மாதிரி நல்ல பக்கத்துக்கு கொண்டு வரணும் फ्रेंड्स. துணியை பெரட்டினதுக்கு அப்புறம் இப்படி ஒரு ஷேப் தான் கிடைக்கும். இப்போ என்ன பண்ண போறோம்னா இத ரெண்டா மடிச்சி சென்டர்ல இந்த மாதிரி சின்ன மார்க் ரெண்டு போட போறோம். இது நேத்தால நீவி விட்டாலே நார்மலா சின்ன மடிப்பு மார்க் ஒன்று வந்துரும். சோ ரெண்டு சைடுலயும் ரெண்டு மார்க் வந்திருக்கு. இப்போ என்ன பண்ண போறோம்னா இத வந்து கீழ இருக்கிற சைட மேல ஆக்குற மாதிரி இந்த மாதிரி மடிச்சு கொள்ளணும். மேல ஆகுற மாதிரியும் மேல இருக்கிற சைட கீழ ஆகுற மாதிரியும் இந்த மாதிரி மடிச்சு கொள்ளணும். இப்போ இப்படி மடிக்கிறது இப்போ மேல இருக்கிற சைடும் கீழ இருக்கிற சைடும் சேமா வாரத்துக்கு மாதிரி மடிச்சு கொள்ளணும். இப்படி மடிக்கிறது கஷ்டமா இருந்தா இன்னொரு மெத்தட் ஒன்று இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்க அந்த மடிச்சிக்கிற அந்த இடத்துல இருந்து ரெண்டும் சேமா வரணும். சோ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி. இப்போ எங்களுக்கு அடுத்து தேவையானது லாஸ்டிக். லாஸ்டிக் பாத்தீங்கன்னா நான் 6 இன்ச் எடுத்துக்கிறேன். இதுல வந்து 1 சென்டிமீட்டர் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ரெண்டு சைடுலயும் 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் சின்னதா ஒரு மார்க் ஒன்று போட்டுக்கிறேன். இது வந்து பிகினர்ஸ்க்காக வேண்டி இப்படி போட்டுக்கிட்டு இதாக்கி தச்சா வந்து பிகினர்ஸ்க்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக நான் ஒரு சின்ன மார்க் ஒன்று போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 1 சென்டிமீட்டரை வந்து அந்த துணியில் கோனரில் இந்த மாதிரி வைக்கணும். இந்த மாதிரி வச்சு அதை ஒரு தையல் ஒன்று போடணும். டபுள் தையல் போடணும் फ्रेंड्स. ஏன்னா லாஸ்டிக் தானே இழுத்து போடக்குள்ள சம்டைம் பிஞ்சுக்கிட்டு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ டபுள் தையல் போடணும். இப்போ நான் இதில் பின் குத்தி காட்டுறேன். இந்த மாதிரி தைச்சிக்கொள்ளணும். அதே ஃபுல்லாக இப்படி தைச்சிட்டு வரணும் फ्रेंड्स. இப்போ அதோடு இப்படியே தைச்சிட்டு வந்து அடுத்த லாஸ்டிக் சைடை வந்து அடுத்த கோனரில் அதே சைடில் இருக்கிற அடுத்த கோனரில் வந்து 1 சென்டிமீட்டர் அளவு அதை வந்து லாஸ்டிக்கை உள்ளுக்காக்கி நாங்கள் வந்து தைச்சிக்கொள்ளணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தைச்சதுக்கப்புறம் லாஸ்டிக் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு நாங்கள் இந்த சைடையும் வந்து ஃபுல்லாக தைச்சிக்கொள்ளணும். இது வந்து கூடுதலாக நாங்கள் தைக்கக்குள்ள டபுள் சைட் தையல் வந்து போடணும். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும்.
இதே மாதிரி மற்ற சைடையும் வந்து தைச்சிக்கொள்ளணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது தான் நாங்கள் தைச்செடுத்த லாஸ்டிக் பேட்டர்ன். ஸோ இது வந்து ரொம்பவே ஈஸியாக எல்லாராலையும் செய்யக்கூடியது. கட்டாயம் எல்லோரும் மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நாட்டில் மாஸ்க் வந்து தட்டுப்பாடு ஆகிக்கிறதால நாங்களே வீட்டில் ரெடி பண்ணி நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறது எங்களுக்கு ரொம்பவே நல்ல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.